இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக பல சகோதரிகள் சொல்லுவாங்க, டிவியில் உங்களை பார்க்கும்போது, உங்கள் முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நிறைய சாட்சிகள் வருதுங்க, கூப்பிடுறாங்க. 2 நாளைக்கு முன்னே ஒரு சகோதரி 1 மணி இருக்கும், ஹலோ ஹலோ அம்மா 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 எம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, இந்த பக்கத்தில் தலைகாணி பக்கத்தில் தான் வச்சிட்ருக்கேன் ஃபோனை, சொல்லுங்கம்மா, மூச்சு திணறது மூச்சு விட முடியல, நான் செத்து போயிடுவேன், அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். நல்ல தூக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். இயேசுவின் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து பூச சொன்னேன். காலையில் கூப்பிட்டு நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டேன். தினம் வருதுங்க, தினம் வருது, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதே போல் இன்னொரு ஆத்மா, தலையிலேருந்து கால் வரைக்கும் எனக்கு தலை சுற்றுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, வலி வேதனை அப்படிங்குது. 2 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணேன். அவங்க சொல்கிறாங்க, முடிச்சுட்டு அங்கே ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் தான் சொன்னார் அவங்கள்ட்ட நீங்கள் ஜெபம் எப்போ கூப்பிட்டாலும் கேட்பாங்கன்னு சொல்லி. ஒரு ஊனமுற்ற சகோதரன் சுவிசேஷத்தை பாருங்க எப்படி சொல்லியிருக்கார். இந்த சகோதரியை கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் ஜெபம் பண்ணுவாங்க உங்களுக்குன்னு. அதனால தான் தம்பி சொன்னதுனால தான் ஒரு நாள் பகலில் கேட்டுட்டு இருந்தேன். அதனால இந்த வேதனை சமயத்தில் கூப்பிட்டேன், நீங்கள் ஜெபிச்சிங்க, எனக்கு சுகம் கிடச்சி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுமா, நேரமாக இருக்கிறதில்ல, பத்துறதில்லை. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், கொஞ்சமாக இருந்தாலும் கருத்தாக பேசினா நல்லாயிருக்கு. இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய நேரத்தில் இருக்கோம். இன்றைக்கி ஆண்டவருடைய வருகை நாள், அதனால் பல காரியங்கள் நடக்குது. நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க, தீ வச்சு கொடுத்துறாங்க, அடிக்கிறாங்க. எத்தனையோ அமைச்சர்கள் பண்டிகை சமயத்துலலாம் ஏதாவது நேரத்துலலாம் ஏதாவது விழாவுக்கு ஸ்கூலுக்கோ மற்ற சர்ச்சுக்கோ கூப்பிட்டா அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. பைபிளை அவ்வளவு தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு. அவங்கெல்லாம் இந்து மக்கள் பைபிளை எப்படி படிக்கிறாங்க, எல்லாரும் மகாத்மா காந்திலேருந்து நிறைய பேர் பைபிளை. அப்போ இவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை அமைச்சர்கள் இப்படி சொல்கிறாங்களேன்னு. சில அமைச்சர்கள் அங்கி போட்டவங்கள அடிக்கிறாங்களே, யோசனை வசனம் இல்லையா, ஊழியக்காரர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, துணியெல்லாம் கிழிஞ்சு போது பாஸ்டரமா எல்லாம் வெளியில் கத்துறாங்க. எப்படி அங்கி போட்டவங்கள தொடக்கூடாது, வேதம் சொல்லுகிறது. சும்மா இருக்கும்போது வேணால் நம்ம எதுவும் பேசலாம், அது பண்ணலாம். அங்கி போட்டவங்கள யாரும் ஊழியக்காரருன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு உடை இருக்குது. ஏதாவது பேசி கை வச்சுட்டா அதோடைய பலாபலன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அதனால் நம்மெல்லாம் ஜெபிக்கணும். அவங்க பாட்டுக்குள்ளே பேசிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அறிவில்லையா? அவங்க தெளிச்சு விட்டுட்டாங்க. இந்த ராணி தியாகராணி எஸ்தரமாவை தண்ணி தெளிச்சு போவாடு போய் வெள்ளம் மேய்ஞ்சிட்டு வா. அங்கே கடை வீதிக்கு போனால் அதுக்கு கொஞ்சம் கொடுத்து பழத்தை கொடுத்து அனுப்புவாங்க. எங்கள் ஊரில் மாடு மார்வாடி கடையில் நாக்கடையில் நின்று அதுக்கு பழம் ரெடியாக கொடுக்குறாங்க. எங்கே வேணாலும் போய் மேயுது, எந்த தோட்டத்தில் மேய்ஞ்சாலும் போ அவள் இந்த சாமி மாடா. என்ன நினைக்கிறீங்க? அந்த மாட்டை அவ்வளவு கனம் பண்ணுறவங்க கடவுளுடைய ஊழியக்காரினா எங்களை எதுவும் தொட்டுறாதீங்க, எங்களை தான் பேசிடாதீங்க. அப்படியே பலன் உங்களுக்கு தெரியாது. சிம்பி குதிச்சுக்கிட்டு அப்படி எப்படின்னு பேசலாம், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இல்லைங்க. அதோடைய பலன் பின்னால் வரும். அது சந்ததிகளை பாதிக்குங்க. உங்களை இல்லைனாலும் வருங்கால சந்ததிகள் பாதிச்சா கஷ்டம் இல்லை. குழந்தை பிறக்காமல் போயிடுது, கல்யாணமாகாமல் போயிடுது, ஊனமுற்ற பிள்ளைகள் பிறக்குது. என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாக யாரும் எதுவும் செய்யல. இயேசு கிறிஸ்து உலக ரட்சருக்கு விரோதமாக பேசிடாதீங்க, வாயில் பேசிடாதீங்க. உள்ளத்தில் நீங்கள் வெளியில் ஆண்டவர் அப்படின்னு சொல்லாதீங்க. மனசுக்குள்ளே மாத்திரம் எப்படிப்பட்ட மதமாக இருந்தார், எப்படிப்பட்ட ஜாதியாக இருந்தார், நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்குங்க. போதுங்க, வேண்டாங்க, நீங்கள் இப்படி செய்யாதீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வசனமாக இருக்குது. ஊழியக்காரர்கள்லாம் அது பண்ணுறாங்க, ஊழியக்காரிகள் எல்லாம் பண்ணுறாங்க, பாவமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவருடைய வருகை ஜாக்கிரதையாக இருப்போம். கண்களை முடிஞ்சோம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, வேலையிலும் கூட கர்த்தாவே அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். நான் அல்லப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, நான் ஒரு முட்டாள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு அறிவில்லாதவள் ஆண்டவர். என் ஆண்டவர் ஞானத்தின் கண்மலை, ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் உறைவிடம்,
கேட்பவர்களுக்கு சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுப்பவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை எடுத்து உபயோகப்படுத்துங்க. நாங்கள் ஒரு குப்பை, நாங்கள் ஒரு தூசி. தூசியை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய உங்களால் முடியும். செய்யுங்க ஆண்டவரை. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்து. தூதர்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது கேட்டாங்களா தூதர்கள், ஏசப்பா ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, நீ யார் செய்வாங்க? இந்த 33 வருஷம் நீங்கள் செய்த இந்த ஊழியத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களே, ஏன் வந்தீங்க இவ்வளோ சீக்கிரம்? இயேசு கிறிஸ்து சொன்னார், அங்கே ஒரு எஸ்தரமா இருக்கிறா. அங்கே நிறைய பெரிய பெரிய மிஷினரி இருக்காங்க. பெரிய பெரிய தேவ ஊழியக்கார் எல்லாத்தையும் விட்டு தியாகமாக வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னுடைய கைகள் அவர்களுடைய கைகள், என்னுடைய கால்கள் அவருடைய கால்கள், என்னுடைய வாய் அவர்களுடைய வாய். தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாரா சீஷர்கள். அப்படியே ஆண்டவர் எங்களை நீர் அப்படி தெரிந்து ஒன்றுக்கு உதவாதவர்களை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவங்களையும் ஒன்றுக்கு உதவாதவங்களை தெரிந்து கொண்டார்னு வேதம். நாங்கள்லாம் அந்த லிஸ்ட்டு தான். ஆண்டவரே, நீர் எங்களை வைத்து தான் நீங்கள் எங்களை நம்பிட்டு நீங்கள் போயிருக்கீங்க. உங்கள் நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். என்ன என் வாழ்க்கையில் வந்தாலும் கடந்து வந்துட்டேன். அத்தனையும் சகிச்சு அத்தனையும் மேற்கொண்டு வெளியில் வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் பின்வாங்க முடியுமா? உங்கள் நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன் தகப்பனே. நான் மாத்திரமல்ல, என் சந்ததி சந்ததியாக ஆண்டவரே, நீர் எங்கள் பேரில் வைத்த நோக்கத்தை நம்பிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம். பார்க்கிற ஒவ்வொருவரும் அப்படியே சொல்லு, மனதிற்கும் உள்ள தேவன் அதை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செய்யலாம். ஏதோ மைக்கு முன்னால் நின்றுட்டு இப்படி அதெல்லாங்க எத்தனையோ வகையில் அது சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு நேரம் ஏதோ ஒரு வகையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பாருங்க, தடை பண்ணாதீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு சாட்சியை சொல்ல போகிறேன். ஒரு ஃபோன் வருது, அலறிட்டு வருது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு முன்னால் கொஞ்சம் பேர் வெளியில் நிற்கிறாங்களாம். இந்த கொண்டுட்டு போய் ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அது டாக்டருங்க பார்த்த உடனே வலி வருது, பெண்களுக்கு தெரியல, பிரசவமான பெண்களுக்கு திடீர்னு வலி வருது, அப்புறம் வலியே வர்றதில்லை. அதுக்கப்புறம் வேகமாக போனால் வலியே இருக்கிறதில்ல. என்னங்க வலி இல்லைன்னு சொல்லுவோம், டாக்டருங்க சொல்லுவாங்களா? வலியே வரல. வலி வர்றதுக்கு எத்தனையோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அப்பவும் வலி வரலன்னா தான் சிசேரியன் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கொஞ்சம் வலி வந்தால் அதிகப்படுத்தி குழந்தைகளை பெற்று எடுத்துருவாங்க. ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னால் அந்த வலியே இல்லை, சும்மா இருப்பாங்க. 10 மாதம் நிறைந்த கர்ப்பிணி. அப்போ பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணும். இந்த பொண்ணுக்கு காலையில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. வலி வந்த மாதிரி இருந்துச்சா, போனாங்க. அப்புறம் போன உடனே வலி இல்லை. அதுக்கப்புறம் லேசாக வலி. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி டாக்டருங்க எக்ஸ்ரேன்னு எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த குழந்தை கழுத்தில் அந்த தொப்புள் கொடி, அதோட தொப்புள் கொடி அப்படி சுற்றிட்டுருக்குதான் 2-3 சுற்று. அப்போ அதை பார்த்த உடனே எக்ஸ்ரே கண்கள், என்னுடைய ஆண்டவருடைய கண்கள், சரியா? அந்த மாதிரி பார்த்த உடனே டாக்டருங்க சொன்னாங்களாம், பிரசவம் குழந்தை நல்லா இருக்குது, இது வரைக்கும் ரொம்ப நாளும் விட முடியாது, அதுக்கு அடுத்து இறுக்கி உள்ளே செத்து போயிடும். அப்படி இல்லைன்னா வெளியில் கொண்டுட்டு வரும்போதும் இறுக்கி குழந்தை கழுத்து இறுக்கி செத்து போயிடும். சிசேரியன் பண்ணுனா அதுவும் கூட சொல்ல முடியாது, குழந்தை கிடைக்காது, கேரண்டி சொல்ல முடியாது நாங்கள் அப்படின்னாங்களா. சொல்கிறது விளங்கிதான் உங்களுக்கு? அப்படியா? எல்லாம் ரொம்ப வசனப்பட்டிருக்காங்க. இப்போ சீக்கிரம் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது நாங்கள் செய்யணும். சிசேரியன் பண்ணுமா, என்ன பண்ணுறது? இது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அப்போ ஒருத்தர் அதில் ஒரு அம்மா சொல்லுங்க, ஐயோ அப்படி இருங்க அப்படின்ட்டு அவங்க உள்ள போயிட்டாங்களா டாக்டருங்க. அப்போது என்ன சொன்னாங்களா, டிவியில் எஸ்ரமா பேசுகிறாங்க, அவங்கள நான் பார்த்துருக்குறேன், வாரம் பார்க்குறேன், அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் இருங்க, ஜெபம் பண்ண சொல்கிறேன் இருங்க அப்படின்னு. ஒன்று எல்லாம் பக்தியாக அப்படியே அப்படி கண்ணு மூடிட்டு நின்னாங்களாம். இந்த அம்மா அங்கே நின்று ஜெபம் பண்ணிச்சான். அம்மா எஸ்தர்மா, இது மாதிரி பொண்ணு இந்த மாதிரி குழந்தை செத்து போயிடும் போல் இருக்குது, கழுத்தில் அந்த தொப்புள் கொடி நல்லா சுற்றி இருக்குது, பிறக்கும்போதும் இறுக்கி செத்து போயிருமா,
சிசேரியன் பண்ணுற நேரத்தில் கூட ஏதாவது 1000 ரூபானாலும் கேரண்டி சொல்ல முடியாதுன்றாங்க. அம்மா நீங்கள் ஏசப்பாவை கூப்பிடுங்க. நீங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டு அத்தனை தடவை அற்புதம் நடந்திருக்கு. குழந்தைகள் வாழ்க்கையில் எத்தனை குழந்தைகள் ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உயிரோடு இருந்து நல்லா இருக்குது, ஆசீர்வாதமாக. இப்போ என் பிள்ளைக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த அம்மா அழுகுது. ஆவியானவர் என் பேரில் இறங்குறார். ஹல்லேலூயா. நான் வைராக்கியம் பிடிச்சவன், கூப்பிட்டா வருவார். உங்களுக்கு தெரியுமா? என்ன சேலஞ்சு பண்ணுறேங்கிறீங்களா? 40 வருஷத்துக்கு மேலே சேலஞ்சாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். கூப்பிட்டு நீங்கள் விசுவாசா நான் கூப்பிட்டா இந்த பிரசன்னத்தை உணர்வீங்க நீங்கள், சரியா? அப்போ நான் என் பேரில் ஆண்டவர் இறங்கினார். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் சொல்ல சொன்னார், சுகப்பிரசவத்தை கட்டளிடுவேன். அந்த அம்மா இவ்வளோ என்ன நேசிக்குது, உன் செய்தியை பார்த்துருக்குது, நம்பிக்கையோட டாக்டருங்க 3 நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, நம்பாமல் என்கிட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுது. நான் ஜெபத்தை கேட்பேன், உன் ஜெபத்தை கேட்பேன். அதனால் நீ சொல்லு சுகப்பிரசவம். சொன்ன உடனே அந்த அம்மா குதிக்குதான். எல்லாத்தையும் அப்போ பேசாமல் இருங்க அப்படின்னு உடனே அந்த உள்ளே போனேன். டாக்டருங்க ஒரு அரை மணி நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னாங்களாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிறந்துருச்சுன்னாங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தொப்புள் கொடி எப்படி லூஸாகிருச்சான். பிறக்க லூஸாகி அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அந்த அம்மா குதிக்கிறாங்க எல்லாரும். ஏசப்பா ஏசப்பா அல்லேலூயா அல்லேலூயான்னு சத்தம் போட்டிருக்காங்க. எல்லாம் என்னன்னு பார்த்துருக்கேன். நான் பஸ் ஏறும்போது ஸ்தோத்திரப்பான்னு ஏறுவேன், இறங்கும் போதும் ஸ்தோத்திரப்பான்னு இறங்குவேன், உட்காரும் போதும் ஸ்தோத்திரப்பாம்பேன். ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது எனக்கு வழி விடுறாங்களே ஏசப்பா ஸ்தோத்திரம்பேன். எல்லாருடைய கண்களும் என்னை பார்க்கும். வாயில் வர்றது ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் பார்ப்பாங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம்னா திரும்பி பார்ப்பாங்க என்னைய. அப்போது இவங்க எல்லாம் ஸ்தோத்திரப்பா ஏசப்பா அல்லேலூயான்னு இருக்காங்க. உடனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது அந்த இடத்துல ஆண்டோடைய நாம மகிமைப்பட. அதனால தாங்க அற்புதம் செய்கிறார். நான் உங்கள்கிட்ட சொன்ன போன தடவையும், நீங்கள் எந்த உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, ஏசப்பாவை நாமத்தை உயர்த்துங்க. சீக்கிரம் அடுத்தது இன்னொரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. சொல்லலைன்னா ஒரு அற்புதமும் நடக்காது. அதனால அந்த குழந்தைக்கு சொன்னாங்க, அம்மா அழகான ஆண்கள் நீங்களே பேர் வச்சிருங்கம்மா, அம்மா நீங்களே பேர் வைங்க அப்படின்னு உடனே அப்போ நான் என்ன பண்ணேன், ஜாஷ்வான்னு பேர் வை. அந்த குழந்தைய கத்திருக்குன்னு வளர்த்தணும், சரியா? ஆமாங்க, அப்படித்தான் ஆவியானவர் சொன்னேன். எனக்குன்னு வளர்த்து சொல்லு, சுகப்பிரசவத்தை கட்டளிடுவேன், அந்த குழந்தை எனக்காக வளர்த்து சொல்லு. அது என்ன ஜாஷ்வான்னு பேர் வச்சு சின்னதில் இருந்தே ஆண்டவருக்குன்னு வளர்த்துங்கன்னு சொல்லி சந்தோஷமான இது இந்த அந்த ஊரில் கூப்பிட்டு சொன்ன நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 66 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 8வது வசனத்தையும் வாசிக்கிறேன், 7ஐயும் வாசிக்கிறேன். 66 7. பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. 9வது வசனம். பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன். எத்தனையோ பேர் என்னை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் எங்களுக்கு குழந்தை பிறக்க பயமாக, நான் அங்கே போட்டிருக்கிற அந்த சேரில் உட்காந்துருப்பேன். குழந்தை சத்தம் வந்தால் தான் வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் ஜெபமணி. ஆப்ரேஷன் நடக்குது, நீங்கள் வாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது. அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் வந்தால் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். எத்தனை ஜென்ஸுன்னு சொல்லியிருக்காங்க, லேடிஸும். அப்புறம் நான் உட்காந்துருப்பேன் அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும். நான் உள்ளே போய் பார்க்கும்போது மயக்க நிலையில் இருப்பாங்க. இப்படி பல காரியங்களை கூட்டு போய் அங்கே உட்கார வைப்பாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவிக்க செய்யாமல் இருப்பேனோ? பெற பண்ணுகிறவரா நான் ஆகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோங்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய வாக்கு தத்தம் இல்லை. நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னா வயிற்றில் இருக்கிற வரைக்கும், பிறந்து மறிக்கிற வரைக்கும்
நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் பைபிளில் இருக்குங்க. பைபிளில் அத்தனை இருக்குது. நீங்கள் எந்த காரியம்னாலும் யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்காதீங்க, மிஸ்கைட் பண்ணிடுவாங்க, தவறான பாதைக்கு போக சொல்லிடுவாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பைபிளில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணீங்கன்னா உங்களை தேடி வருவார், கூப்பிடுவார் உங்களை. சந்தோஷமாக நீங்கள் எனக்கு இப்படி பேசுகிறாரு ஆண்டவர், அந்த எஸ்தரமாக அவங்க எல்லாம் தான் அப்படி என்னோட பேசுகிறாரேன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லியிருக்காங்க எங்கிட்ட நிறைய பேர். அதனால நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நிறைவேற்றுவார், அற்புத அடையாளங்களை உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த பிரசவம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு வேதனையான ஒரு காரியம். நான் என்னுடைய கல்யாணமான புதுசில் எனக்கு ரொம்ப குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக கர்ப்பவதியாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, பேப்பரில் பார்ப்பேன், ரெட்டை குழந்தைக்கு பிறந்துச்சு, 3 குழந்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த பிரசவ பயம் கிடையாது. அப்போ நான் நினைப்பேன், எனக்கு ஜெபிக்கவெல்லாம் தெரியாது, நான் ஜெபிக்க இம்பார்ட்டண்ட், அதாவது முக்கியம், ஜெபிச்சா பிரசவம் அப்படியெல்லாம் அவ்வளோவெல்லாம் அந்த அளவு விசுவாசம் இல்லை ரட்சிக்கப்படுறதுக்கு. முதல்ல இந்த கடைசி பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தானே நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். அப்போ நினைப்பேன், எனக்கு ஒரு 2 குழந்தைக்கு பிறந்துருச்சுன்னா, ரெட்டை குழந்தைக்கு பிறந்துச்சுன்னா, 3 தடவை பிறந்துச்சுன்னா 6 குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு நானே பேசிக்குவேன். முக்கியமானவங்கள்ட்ட அப்படி சொல்கிறது. நான் ரொம்ப உயரம் இல்லை, ரொம்ப குள்ளம் இல்லை, நார்மல். நான் கர்ப்பஸ்திரியான வயிறு கூட பெருசு வந்துடும் எனக்கு. அப்போ என்னை முன்னால் விட்டு பின்னால் 7 மாதம் 8 மாதத்துலலாம் பின்னால் பாவம் அந்த பிள்ளை ரெட்டை குழந்தைங்க தான், வயிற்றில் ரெட்டை குழந்தைங்க இருக்கு போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே சாந்த திரும்பி பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஐயோ ஒன்றும் சொல்லம்மா, நீ போ, மெதுவாக போ அப்படிம்பாங்க. வந்து சொல்வேன், நீங்கள் சொன்னீங்கல்ல ரெட்டை குழந்தை பிறக்குன்னு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் ஏன் இல்லைங்கிறீங்க அப்படின்ட்டு போவேன். அவங்களுக்கு ஒரே சிரிப்பு. பிறந்த உடனே நான் கேட்பேன், குழந்தைங்க அப்படிமே, பிறந்த நல்லா நார்மல் டெலிவரி, எனக்கு கஷ்டம் இல்லை, நல்ல ஒரு குழந்தை, நல்ல குழந்தை, அழகான குழந்தை அப்படின்னு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சப்புன்னு ஆயிரும். சரி, ரெட்டை குழந்தைங்க பிறக்குன்னு நினச்சா அது ஒத்த குழந்தையா அப்படிம்பேன். அதனால இந்த குழந்தைகள் வந்து வயிற்றில் இருக்கும்போது யாரும் அப்படி சந்தோஷப்படுறது இல்லைங்க, எல்லாம் பயம். அபாஷன் ஆயிடுது. 4 மாதம் 5 மாதத்தில் அபாஷன் ஆயிரும். ஐயோ அந்த குழந்தை எப்படி இருந்துச்சோ, மூக்கு எப்படியோ, கண் எப்படியோ அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க, அழுவாங்க. அதே போல் அபாஷன் ஆனாலும் சரி, மற்றபடி ஏதாவது அப்படிப்பட்ட காரியம்னாலும் அவங்களுக்கு பிறக்கிற சமயத்திலும் ஐயோ பிரசவ வலி பைபிள்லேயே இருக்குது, பிரசவ வேதனைன்னா ரொம்ப கடினமாக என்ன ஆகுமோ அப்படின்னு அதுக்கும் பயப்படுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டா ஒரு அண்ணாளை போகிற குழந்தையிலேயே அழுகிறவங்களும் உண்டு, ஊனமுற்ற குழந்தைங்க பிறந்தவங்களும் பார்த்து அழுவாங்க. இதில் இந்த பிரசவத்தில் பல காரியங்கள் உண்டுங்க. அதுக்காக நான் சொல்வேன், குழந்தை வயிற்றுலாச்சுன்னா சிலுவை போட்டுட்டாரு, அந்த வயிற்றுல சிலுவை போட்டார், நல்ல குழந்தை, ஆசீர்வாதமான குழந்தை, பக்தர், அப்படி நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா நல்ல குழந்தையே தருவார். அதே போல் ஜெபிங்க. அந்த அண்ணாள் போய் குழந்தை இல்லைன்னு போய் ஜெபம் பண்ணால் தீர்க்கதரிசியை கொடுத்தாருங்க அந்த அண்ணாளுக்கு. அதே போல தான் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி மாசமாக இருந்தீங்கன்னா போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, தனியாக ஜெபம் பண்ணுங்க. தீர்க்கதரிசிகள் பெற பல ஆசீர்வாதமான குழந்தைகள் பிறக்குங்க. அதனால பயப்படாதீங்க, பிரசவத்தை பற்றி கவலையே படாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்க. பிரசவிக்க செய்கிற நான் பிறப்புனுங்கிற பிறக்க செய்யாமல் இருப்பேனோங்கிறார் இல்லையா. இதை வாசிச்சமரில் எஸ்ஐ 66 எடுத்து வாசிங்க. மாசமாக இருக்கவங்க, கர்ப்பஸ்ரீயாக இருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள இதை வாசிங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவருங்கிறத ருசிப்பீங்க. அழகான குழந்தைகள் மாத்திரமல்ல, ஆசீர்வாதமான குழந்தைகள் பிறக்கணுங்க. ஊனமுற்ற குழந்தைகளும், பல விதமாக பாவப்பட்ட குழந்தைகளும், சில குழந்தைகள் வந்து ஏதாவது குறையா பிறக்கும், அப்படி பிறக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி எத்தனையோ பெரிய வீட்டில் ஊனமற்ற மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க பிறக்குது. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க பிறந்து எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். அப்படியே மாடுங்க மாதிரி வளருது, சாப்பிடுங்க, ஒன்றும் தெரியறதில்ல. அப்படியெல்லாம் மாசமாக இருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கக்கூடாது. கண்ணு தெரியாமல் பிறந்துருது, ஹார்ட்டில் ஹோல், இருதயத்தில் ஓட்டையோட பிறந்திருக்குது.
தெரியுமா உங்களுக்கு எப்படியெல்லாம் குழந்தை வர கல்யாணமான உடனே குழந்தை வயிற்றில் ஆனால் நிறைய நேரம் ஜெபம் பண்ணணும். நீங்கள் நினைக்கிறத காட்டில் அதிகமான ஆசீர்வாதத்தோட குழந்தைகள் தருவார். சரியா? அதனால் எனக்கு நிறைய பேர் ரெட்டை குழந்தைகள் எல்லாம் இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கூட ரெட்டை குழந்தை இல்லை, ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆனால் நிறைய பேரை பார்த்து அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ரெட்டை குழந்தை இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பார்த்த உடனே இதைத்தான் ஆண்டவர் எனக்கு பிரசவிக்க செய்வேன், அதனால சுகப்பிரசவத்தை தருவேன் உடனே நம்பினாங்க. அது ஒரு ஜாஷுவாங்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் ஊழியக்காரனை கொடுத்தார். அதை அப்படியே வளர்த்துறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகணும்னு ஒரு கவலை, அது முடிஞ்சுன்னா குழந்தை பிறக்கணும்னு ஒரு கவலை, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் அந்த குழந்தை படிக்கணும், அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை, அந்த பிள்ளைக்கு கேட்டுகிட்டே இருக்கு இல்லையா? நீங்கள் ஏசப்பாட்டை கேட்கலாம், தினம் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், காலையிலிருந்து இரவு வரைக்கும் கேட்கலாம். கேட்டுகிட்டே இருங்க, அவர் பதில் சொல்லிகிட்டே இருப்பார். மற்றவங்ககிட்ட உங்கள் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட எதாவது பேச சும்மா இருக்க மாட்டியா, என்ன எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாரு. அதில் என் பிள்ளைகிட்ட சும்மா அங்கம்மா தூக்கம் வருது. எங்கள் அப்பா ஏசப்பாட்ட ராத்திரி பகலாக நான் பேசுவேன். எத்தனை பேசினாலும் எவ்வளோ பேசினாலும் ஆண்டவராகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்குறதில்லை உறங்குறதில்லை. இந்த நேரம் அமெரிக்காவுடைய நேரம் மாற்று நேரம், அதுபோல் ஆண்டவராகிய கர்த்தருக்கு எல்லாம் ஒரே நேரம். அதனால் கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க போவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி முக்காடு போட்டு எழுந்து நில்லுங்க. படுத்துட்ருக்கிறவங்க ஜெபம் பண்ணும்போது வல்லமை இறங்கும், உட்காருங்க. அலைந்தேன் உலகிலே அறியாத இடம் தேடி, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டிரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டேர், பதறினேன் நீர் என்னை பார்த்தேர். கலங்கினேன் நீர் என்னை கண்டேர், பதறினேன் நீர் என்னை பார்த்தேர். கல்வாரி அண்டை நான் வந்தேன், காயம் தீர நான் அழுதேன். கல்வாரி அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டிரே. அன்பின் தகப்பனே, எழுந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. யார் சொல்லி? பரிசுத்த ஆவியானவர் சொன்னதுனால எழுந்து நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க ஆண்டவரே? உம்மை விசுவாசித்து, உம்மை நம்பி, உம்மை நேசித்து ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையில் நிற்கிறார். எங்களை எல்லாரும் ஏமாற்றலாம், அப்பா ஏமாற்றலாம், அம்மா, கணவன், பிள்ளைகள் எல்லாரும் மனைவி ஏமாற்றலாம். நாங்கள் நம்பி இருக்கிற ஏசப்பா, நீங்கள் ஒரு நாள் எங்களை ஏமாற்ற மாட்டேங்க, ஒரு நாள் என்னை ஏமாற்ற மாட்டேங்க, இவங்களையும் ஏமாற்ற மாட்டேங்க. என்னென்ன காரியத்துக்காக எழுந்து நின்று நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் நினைப்பதற்கும் அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிருபைகளை நீர் அவர்களுக்கு தரப்போகிறேன். உமக்கு நன்றி. படுத்து கொண்டு இருக்கிற வியாதியஸ்தர்கள், பலவீனமானவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, குறைவோடு ஆண்டவரே, ஊனமற்ற பிள்ளைகள் ஆண்டவரே, முடியாத நிலையில படுத்திருக்கிற பிள்ளைகள் பேர்ல இப்படி வல்லவரே அக்கினி அபிஷேகம், அக்கினி அக்கினி பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சாம்பலாக்கி போட்ட ஆண்டவரே, எழுந்து உட்காரட்டும் ஆண்டவரே, உட்கார்ந்து நடக்கட்டும் ஆண்டவரே, நடந்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, குழந்தைகளுக்காக
கல்யாணமாகலையேன்னு காத்துட்டு இருக்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தாங்க. குழந்தை இல்லைங்கிறதுக்கு பல காரியங்களையும் நாங்கள் பேசணும். இப்போ ஆண்டவரை குழந்தையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது பிரசவிக்க செய்கிறவர் நீங்க தான், வளர்த்துகிறவர் நீங்க தான். எங்க ஏசப்பா போல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷன் தயவலும் விளங்கும்படியாக வளரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வயிற்றில் இருக்கும் பொழுது சிலுவையை போட்டு பிறந்த உடனே இப்படியாக உண்மை போல வரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நிச்சயமாக எங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வளரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலையில்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைகளை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் இருக்க பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளை நம்பிக்கையை தாங்க ஏசப்பா, நம்பிக்கையை தருவீராங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வயதானவர்களுக்காக, தாய் தகப்பனை கவனிக்காத பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கவனிக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் நோய்வாய் ஆண்டவரே பல வியாதிகள், இன்றைக்கு எத்தனையோ வியாதிகள், சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே. சுகமானாலும் கடந்த வாரத்தில் சொன்னது போல கால் ரெண்டும் வீங்கி ரத்தமும் தண்ணீரும் வந்துட்டு இருந்தது ஆண்டவரே. அதை எப்படி சுகமாக்கினீர் ஆண்டவரே. அதுபோல பல வியாதிகள் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே, எத்தனையோ வியாதிகள், தீராத வியாதிகள், சாகிற வரைக்கும் அந்த மருந்து சாப்பிடணும் சில வியாதிகளுக்கு. அப்படிப்பட்ட வியாதிகளை கூட நீங்க மாற்ற உங்களால முடியும், உங்களால முடியும் ஆண்டவரே. பரம வைத்தியர், பரிகாரியான கர்த்தர், உங்க ரத்தம் தான் எங்களுக்கு மருந்து, உங்க சரீரம் தான் எங்களுக்கு மாத்திர ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தோஷமாக நீங்க அவங்களை எல்லா நேரத்திலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நீங்க பேசுவீங்க. ஒருவேளை நான் கூட படுத்திருக்கலாம், ஆனால் உங்களை கூப்பிடும் பொழுது உடனே எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதுதான் நான் உங்களை நம்பித்தான் எழுந்து அவங்க கூப்பிடும்போது அப்பா 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 கூப்பிடுறாங்க என்னன்னு கேளுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஜெபத்தை உடனே கேட்கிறீர் ஆண்டவரே. ஒருமனப்படுறோம், அந்த கூப்பிடுகிறவர்களும் நானும் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தாவே நீர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, ஞானத்தை தாருங்க. பரிசுத்தமாக வாலிப பிள்ளைகளும் பையன்களும் வாழ உதவி செய்யுங்க. பெற்றோர் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்த குடும்பங்கள், கணவன் மனைவி பெற்றோர் எல்லாரும் வாழ உதவி செய்யுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு சாட்சியில் உதவி செய்யும். பிரசவ நேரத்தில் அற்புதங்களை செய்து ஆசீர்வாதப்படியினால் உமக்கு நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623001005210, IFSC கோட் CNRB 001623, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078895776, IFSC கோட் IDIB 0000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.